உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஷியாம், இப்போ அரசியல் கட்சிகள் கடைசி பட்டி எண்ணுகிற வரைக்கும் நம்பிக்கையோடு இருப்பார்கள். அது அவங்களுடைய பார்வை, உரிமை. பத்திரிகையாளர் அப்சர்வேஷன்ல இப்ப பாக்கி சொல்றாருல்ல, மாற்றத்தை விரும்பினாலும் மாற்றத்தை கொடுக்கிற இடத்துல அவங்க இல்லாததுனால பிரதமரே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்காருன்ற பார்வை எப்படி பாக்குறீங்க? 2004 இதே பார்வை தானே வைக்கப்பட்டது. அப்போ வாஜ்பாய், இப்போ மோடி, அவ்வளவுதானே வித்தியாசம். அப்போ எப்படி மன்மோகன் சிங் 10 வருஷம் ஆட்சிக்கு வந்தார். பாரதிய ஜனதா வாஜ்பாய் காலத்தில் கார்கில் போர் கதாநாயகன் எவ்வளோ சிறப்புகள் அவருக்கு இருந்தது. அப்படி இப்போ ஒரு பெரிய மோடி அளவுக்கான எதிர்ப்பு கூட வாஜ்பாய்க்கு அப்போ கிடையாது. அப்போ யார் பிரதமர் வேட்பாளராக இருந்தாங்க? வாஜ்பாய் இந்த பக்கம், அந்த பக்கம் யார் இருந்தா? அப்படி இல்லை. மாற்றத்தை விரும்புபவர்கள் ஒரு கட்சிக்கு எதிராகத்தான் வாக்களிக்கிறாங்க. மோடிக்கு ஆதரவாக, மோடிக்கு எதிர்ப்பாக பார்க்கறத விட மோடி வரக்கூடாதுன்னு வாக்களிக்கிறது, அதுதான் மாற்றத்தை விரும்புபவர்களோட ஒரு நிலை. மாற்றத்தை விரும்புகிறவர்களுக்கான மாநிலங்கள் எது? திறவுகோல் மாநிலங்கள், மத்தியில் ஆட்சிக்கு போகக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார். இந்த 5 மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா நீங்களே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 90 இடங்கள், 90%. உத்தரப்பிரதேசம் மட்டும் கொஞ்சம் குறைவு. இந்த முறை அதுல ஒரு 20% குறைந்தாலே நான் பிஜேபி அணிக்கான வாய்ப்பு அதிகமாயிருமே. பாக்கி சொன்ன மாதிரி நடந்தா என்னோட அன்பு பரிசுங்க ஒரு சூப்பர் சட்டை. அன்பு பரிசு எம்ஜிஆர் பயன்படுத்துற சட்டை. ஆமா, எம்ஜிஆர் பயன்படுத்துற எதிரணியில இல்லாட்டியும் கூட நான் தரேன் அப்படின்றீங்க. சட்டையை நான் கொடுத்துறேன் அப்படின்றீங்க. இல்ல, அது பிதாமகன் படத்துல சூர்யா சொல்ற மாதிரி சூப்பர் சட்டை, எம்ஜிஆர் பயன்படுத்துற சட்டை, அது மாதிரி ஒண்ணு கொடுத்துட வேண்டியதுதான். ஆனா அவர் பேச்ச யாரும் சட்டப்பட வேண்டாம். ஷியாம், இப்படி அன்பு பரிசு கொடுக்க ஆரம்பிச்சா நேர்பட பேசுக்கு விரும்பிய சிறப்பு விருந்தினர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. சூர்யா, இப்போ ஆமா சூர்யா, அதுல ஷியாம் சொன்ன பாயிண்ட்ன்றது, நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புள்ள மாநிலங்கள்லயே நீங்க குறையறீங்க அப்படின்னா ஒரு பெரிய நெருக்கடியை சந்திப்பீங்க. அதுதான் ஷியாம் வைக்கிற ஆர்குமெண்ட். ஷியாம் சார் எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்குறாரு, எனக்கு எதுவுமே ஆஃபர் பண்ணாம இருக்காரு. வருத்தமா இருக்கு. ஏதாச்சும் ஆஃபர் பண்ணாருன்னு முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கல. இப்போ சகோதரி பேசும்போது சொன்னாங்க ராகுல் காந்திக்கு இந்த யாத்திரையில மிகப்பெரிய வரவேற்பு என்ன சொன்னாங்க. அப்படி இருந்தும் நீங்க ஏன் பிரதமர் வேட்பாளர் கூட அறிவிக்காம பெரிய பெரிய நிறைய கட்சிகளை கூப்பிட்டு ஒரு செகண்ட் ரோல் தானே பிளே பண்றீங்க? ஒரு பிரதமர் வேட்பாளர், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், அறிவிச்சிட்டோம். மோடி அவர்கள் தான் எங்க பிரதமர் வேட்பாளர். அமித்ஷா அறிவிச்சாரு, எல்லாரும் அறிவிச்சிட்டாங்க. அவரு பேர்ல தான் நாங்க தேர்தலே அபிஷியல் நான் சொல்றேன். பிரதமர் வேட்பாளரை கூட அறிவிக்க முடியாம சந்திக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்ற மாதிரி அவ்வளவு ஆதரவு இருந்ததுன்னா வரலாற்றிலே முதல் முறையா காங்கிரஸ் கட்சி மிக குறைந்த இடங்கள்ல போட்டி போடுது. இது வரைக்கும் 543 வெறும் 294 கேண்டிடேட்ஸ் தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பிஜேபி 418 இடங்களை கேண்டிடேட்டே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 543 440 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி எங்க சின்ன காங்கிரஸ் கட்சி 103 இடங்கள்ல பார்க்கலையா களத்துல அவ்வளவு வலிமையா இருக்கும்போது வியூகம் தேவையா இல்லைன்றது என்னுடைய கருத்து. நீங்க பிரதமர் மேல இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, காங்கிரஸ்ல ராகுல் காந்தி யாத்திரை போனதுனால இவ்வளவு ஆதரவு இருக்கு. காங்கிரஸ் ராகுல்னு ஏன் பிரிச்சுப்பா? இந்தியா கூட்டணின்னு பாருங்க. இந்தியா கூட்டணி யாருமே போலையே. அந்த இது பாரதோட அங்கங்க 2 பேர் வந்தாங்க. போறதுக்குள்ள பீகார்ல கூட்டணி விட்டு போயிட்டாங்க, உத்தரப்பிரதேசத்துல RLD கூட்டணி விட்டு போயிட்டாங்க. அந்த யாத்திரையை இவர்கள் கட்சிக்காரர்களே ஒன்னும் பெருசா மதிக்கலன்றது ஒண்ணு. கூட்டணி கட்சிக்காரர்கள் சுத்தமா அதை கண்டிக்கவே இல்லை. உட்கட்சி விவகாரத்தெல்லாம் கூட்டணி தாண்டி ஷியாம் அவர்கள் சொன்ன ஒரு புள்ளி இல்ல, இந்த பிரதமர் வேண்டான்னு முடிவெடுத்துட்டா மக்கள் அதற்காக வாக்களிப்பாங்க. இவங்க குறிப்பா வட மாநிலங்களை பத்தி பேசும்போது நான் சொல்றேன், பலமுறை இந்த விவாதத்தளத்திலே சொல்லியிருக்கோம். நான் இங்கே ஒத்துட்டு இருந்திருக்கேன், வட மாநிலங்கள் தமிழ்நாடு அளவுக்கு வளர்ச்சியெல்லாம் அடையவே இல்லை. இங்க அடைஞ்சதுல பாதி வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலே பெரிய விஷயம். குறைந்தபட்சமாக சாலை வசதிகள், மின்சார வசதிகள், கழிப்பிட வசதிகள், வீடு வசதி, பேங்க் அக்கவுண்ட், இது எதுவுமே இல்லாம இருந்த மாநிலங்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் முதல் முறை கடந்த 10 ஆண்டுகள் தான் இந்த அடிப்படை வசதிகளே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். குறிப்பா குடிநீர் குழாய் இணைப்புகள் நம்ம சொல்றோம். தமிழகத்திலே லட்சக்கணக்கான குடிநீர் குழாய் இணைப்புகள்னா வட இந்தியால எவ்வளவு கோடிக்கணக்கான போட்டிருக்கோம். அப்போ மக்கள் முதல் முறையாக அவர்கள் வாழ்க்கையில வளர்ச்சின்ற ஒண்ணு பாக்குறாங்க. அதனால நிச்சயமா அந்த மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி. இதற்கு பதில் உங்களிடம் இருக்கா? ஏன்னா பாசிட்டிவா தான் அணுகுறாங்க, நலத்திட்ட உதவிகள் போய் சேர்ந்திருக்கு வட மாநிலங்கள்ல, அதனால பலன் கிடைக்கும்ன்ற பாயிண்ட்டுக்கு என்ன பதில்? இல்ல, அதை சொல்லி ஓட்டு கேட்டா பரவாயில்லையே. உங்க தங்கத்தை புடிங்கி எல்லாருக்கும் முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னு பேசக்கூடாது இல்லையா? அதை சொல்லி ஓட்டு கேட்டா தேர்தல் வாக்குறுதியில் இதை சொல்லியிருக்கோம், நாங்கள் 10 வருஷத்தில் செஞ்சுருக்கோம், இதெல்லாம் சொன்னீங்கன்னா சொல்லி ஒன்றும் இல்லை சார். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீமை சொல்லுங்கள் ஏதாவது.
நான் சொல்றேன் 1000 பேர்ல 4 லட்சம் பேர் அதுக்குள்ள வேண்டாம். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லுங்க சார். ஒரு சென்ட்ரல் ஒரு இண்டஸ்ட்ரியை சொல்லுங்க. PLI ஸ்கீம்ல ஆப்பிள் தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் யூனிட் சார். ஃபுல்லா கொண்டு வந்து பிரியன், வட 4 லட்சம் பேருக்கு வேலை சூர்யா கொடுத்தாங்க. எடுத்து வைக்கிற ஒரு argument. இண்டஸ்ட்ரி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சொல்லுங்க. ஒரு ICF, ஒரு பெல், அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லுங்க. வேற எங்கேயுமே அது இல்ல. ஒரு இங்க மட்டும் இல்லாம எய்ம்ஸ கட்டினீங்களா? அதையா இல்ல கட்டல. இல்ல 4 லட்சம் இல்ல, பேருக்கு இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டுல. இல்ல இப்ப ஷியாம், நீங்க எடுத்து வச்ச வாதத்தினால இப்ப சூர்யா சொல்றாரு வட மாநிலங்கள் பல காலங்கள் பின்தங்கி இருக்கு, அங்க அடிப்படை வசதிகளை நாங்க கொடுத்திருக்கோம், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோம்னு சொல்றாருல சூர்யா, அதுக்கு உங்கள் பார்வை என்ன? அப்ப 10 வருஷத்துல கழிப்பறை கட்டுறது, நீர் கொடுப்பது, இதுதான் வளர்ச்சிக்கான வித்தா அப்படின்னா ஏன் 10 வருஷத்துல அங்கிருந்து இங்க இவ்வளவு பேர் வேலை தேடி வராங்க? பீகார்ல இருந்தும் பிற மாநிலங்கள்ல இருந்தும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் வேலை தேடி வருவாங்க எத்தனை பேரு? அங்க வந்து நியாயமாகவே வளர்ச்சி இருந்தா அவங்க வரமாட்டாங்கல்ல. இங்க இருந்து வளர்ச்சி கதைகளை எடுத்துக்கொண்டு அங்க கிராமம் கிராமமா அவங்க போறாங்கல்ல. அப்ப அவங்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்களா? ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.